₹1 கூட செலவு பண்ணாம ஏஐ யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உடனே உங்க போன்ல இருக்கிற ChatGPT ஆப்பை ஓபன் பண்ணி ChatGPT எனக்கு ஒரு ₹10,000 காசு கொடுன்னு மெசேஜ் மட்டும் அனுப்புனா ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இந்த மாதிரிலாம் ஏஐ யூஸ் பண்ணா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த ஏஐங்கிறது நம்மளோட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, சிம்பிளா நம்ம என்ன வேலை சொன்னாலும் அது செய்யும். இதுதான் அதோட கான்செப்ட். எல்லா வேலையும் செய்வேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட போய் காசா கேட்காம இது செய்யற வேலையை நம்ம காசா மாத்த போறோம். இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் ஆன்லைன்ல தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் தான் நான் நிறையவே பார்த்தேன். இது பார்க்க ரொம்பவே சிம்பிளா இருக்குல்ல. இந்த கலரிங் புக்ஸ் மட்டும் அமேசான்ல லட்சக்கணக்கில் மாசம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளால ஏஐ வச்சு இந்த மாதிரி கலரிங் புக் ரெடி பண்ணிட முடியும். இப்ப நம்மளோட புக்கை ஒரு ஆர்டர் வந்தாலும் சரி, 1000 ஆர்டர் வந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா இருக்கிற கஸ்டமருக்கு யாராவது பிரிண்ட் பண்ணி போய் டெலிவரி பண்ணா எப்படி இருக்கும்? அதுவும் ஃப்ரீயா நம்மள்ட்ட ₹1 கூட வாங்காம. உண்மையிலேயே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் அமேசான் KDP. இது எல்லாமே எப்படி டீட்டெயிலா பண்ணலாம்னு இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். ஒரு இமெயில் ஐடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை மட்டும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்லாம் மேக் பண்றதுக்கு அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் ChatGPT யூஸ் பண்ணி சிம்பிளா மார்க்கெட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எதுலாம் அதிகமா சேல் ஆகுது, எதுக்கெல்லாம் அதிகமான டிமாண்ட் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட் அனலைஸ் மட்டும் பண்ண சொல்ல போறேன். இதுக்காக நான் ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்றேன். இது மட்டும் இல்ல, நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா ப்ராம்ப்ட்டும் நம்ம சேனல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக மட்டும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் மெம்பரா ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்க. உங்களால இந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ண உடனே அமேசான் மார்க்கெட் பிளேஸ்ல என்னென்ன புக்குக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குங்கிற மாதிரி ரஃபான ஒரு டேட்டாஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு. இதுல ஏதாவது ஒரு புக் ஐடியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சிக்கன் மாம் கலரிங் புக்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டிலை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி கீழே இருக்கிற சாட்ல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்கு, அந்த ப்ராம்ப்டையும் நான் பேஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான், நம்மளோட ப்ராசஸை பாதியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஏஏ மார்க்கெட் அனலைஸ் பண்ண சொல்லி ஏதாவது எனக்கு ஒரு புக் ஐடியா கேட்டேன். எனக்கு ஒரு புக் ஐடியா கிடைச்சிருக்கல, அதோட 50 பேஜுக்கான ஏஐ ப்ராம்ப்ட் வந்து இப்போ நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராசஸா என்ன பண்ண போறோம்னா, இந்த 50 பேஜ் ப்ராம்ப்டையும் இமேஜா ஜெனரேட் பண்ண போறோம். இதுக்காக நம்ம கூகுள் ஃப்ளோங்கிற ஏஐ தான் யூஸ் பண்ண போறோம். இந்த கூகுள் ஃப்ளோங்கிறது நம்ம பணம் கட்டி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணீங்கன்னா மைஜியோ ஆப்பை ஓபன் பண்ணி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈஸியா உங்களோட ஃப்ரீயாவே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதை கிளைம் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸா கூகுள் ஃப்ளோவை ஓபன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸா என்ன பண்றீங்கன்னா, இதுல பேஜ் 1 இருக்குல்ல, இந்த பேஜ் 1ஓட டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு கூகுள் ஃப்ளோல இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணாதீங்க. ஒரு சில செட்டிங் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணும். நம்மளோட ப்ராம்ப்ட் சீட்ல இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இது சிம்பிளா இந்த ப்ராம்ப்ட்ல என்ன இருக்குன்னா, அமேசான் KDP ஃப்ரெண்ட்லியா எனக்கு கலரிங் புக்கோட பேஜை மட்டும் ரெடி பண்ணி இதோட அவுட்டர் லைன் எல்லாம் போல்டா இருக்கணுங்கிற மாதிரியான சிம்பிளான ப்ராம்ப்ட் தான் இருக்கும். இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே இந்த இடத்துல ஏஜென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏஜென்ட்ல செலக்ட் பண்ணிருந்துச்சுன்னா அன்செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் தெரியுதுல, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும். சைஸ்ல வந்து 3:4 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3:4 கிளிக் பண்ணிருங்க. கீழே இந்த இடத்துல 1 செலக்ட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். நானோ பனானா ப்ரோ, லைட் அந்த மாதிரி தான் இருக்கும். நானோ பனானா 2லே வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நமக்கு எவ்வளவு சூப்பரா நம்மளோட புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் கிடைச்சிருக்கல. இதுக்கப்புறமா நம்ம செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல இன்னொரு ட்ரிக் இருக்கு. ஒரு தடவையும் இந்த 2 ப்ராம்ப்டையும் நீங்க பேஸ்ட் பண்ணி தான் ஜெனரேட் பண்ணணும் தேவை கிடையாது. ஜஸ்ட் நான் பேக் போய்க்கிறேன். இப்போ நம்ம புக்கோட செகண்ட் பேஜை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு அகைன் இதே மாதிரி ஃப்ளோவில் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த வாட்டி நீங்க ஒரு தடவையும் செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி டிஃபால்ட் செட்டிங்ல தான் இருக்கும். நீங்க இதை சென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை மட்டும் இதுக்கு ரெஃபரன்ஸா கொடுத்துருங்க. ரெஃபரன்ஸா கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இமேஜும் கொடுத்துரும். ஒரு தடவையும் நீங்க ஃபுல் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி உங்க புக்ல எத்தனை பேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணிருங்க.
ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 3 ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நமக்கு டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம புக்கோட கவர் பேஜ் மட்டும் ரெடி பண்ணும். கவர் பேஜ் ரெடி பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இடத்துல இந்த புக்கோட டைட்டில் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி அதோட டைட்டில் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு கவர் பேஜ் ஜெனரேட் பண்ணு, இல்லைனா கவர் பேஜுக்கான ப்ராம்ப்ட் கொடுத்து ஈஸியாக வாங்கிட்டு நம்மளால ஜெனரேட் பண்ணிட முடியும். இல்லை உங்களுக்கு இன்னுமே ப்ரொஃபஷனலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு நேராக கூகுள் ஒர்க் ஃப்ளோக்கு போய்க்கலாம். இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. இதை சென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தீம்னு ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம்ல புக்கோட டைட்டில மட்டும் பேஸ்ட் பண்ணிருங்க. நம்ம புக்கோட கவர் பேஜ் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல கர்சர் எடுத்துகிட்டு போய் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற பாக்ஸ் நமக்கு தேவையில்லை, அதனால இதை நம்ம ரிமூவ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ஸ்கேல்லாம் பண்ண வேணாம், ஒரிஜினல் சைஸ்லேயே கொடுத்துருங்க. இப்போ நம்ம புக்கோட கவர் பேஜையும் ரெடி பண்ணிட்டோம், ஒரு இண்டிவிஜுவல் பேஜையுமே ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது அமேசான் ஃப்ரெண்ட்லியாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கேன்வா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் கேன்வாவை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இடத்துல கஸ்டம் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு யூனிட்ல பிக்சல் இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கோட ஹைட்டையும் வித்தையும் கொடுக்கணும். நம்ம புக்கோட டைமென்ஷன் என்ன, 8.5x11. ஜஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ கிரியேட் கொடுத்தோன்னே நம்மளோட பேஜ் ஜெனரேட் ஆகிடும். இது ஏன் இப்போ நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணதுல ஒரு சில மிஸ்டேக் இருக்க சான்ஸ் இருக்குது. அதை அப்படியே அப்லோட் பண்ணோம்னா அமேசான் ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதனால அமேசான் ஃப்ரெண்ட்லியாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸாக கேன்வா ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்லோடு ஒரு ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லா ஃபைலையுமே செலக்ட் பண்ணிடுங்க, கவர் இமேஜை தவிர. ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல அப்லோட் ஆகும். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலாக உங்களுக்கு எத்தனை பேஜ் இமேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஆட் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற இமேஜை ஜஸ்ட் அது மேலே கர்சரை வச்சு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் ஃபில் ஆகிடும். இப்போ இந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். இந்த பேஜுக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்கேல் பண்ணிப்போம். இந்த இடத்துல ஒரு பார்டர் இருக்கிற வரையும் நம்ம இந்த இமேஜை கிராப் பண்ண போகிறோம். மேலே கிராப் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ கிராப்பை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் புக்கோட ஒரு பேஜையுமே செலக்ட் பண்ணி அதை கரெக்டாக அந்த பேஜில் ஃபில் ஆகிற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட பார்டர் வரையும் கிராப் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான இமேஜ் கிடச்சிடும். இந்த மாதிரி உங்கள் புக்கோட என்டையர் பேஜ் ரெடி பண்ணிருங்க. இப்போதைக்கு நான் இந்த 3 பேஜை மட்டும் புக்காக பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் தான் ஒரு இம்பார்ட்டன்டான செட்டிங்கே இருக்குது. ஜஸ்ட் ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிஎன்ஜியில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிடிஎஃப் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபிளாட் அண்ட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புக்கை பிரிண்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஹை குவாலிட்டிலையும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம புக்கோட கவர் பேஜையும் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுவுமே ரொம்பவே சிம்பிள் தான். அகைன் இந்த இடத்துல ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த இடத்துல கஸ்டம் சைஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கஸ்டம் சைஸை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இந்த இடத்துல இருக்கிற பிக்சலை இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இதோட ஹைட்டு வித்து கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன ஹைட்டு வித்து கொடுக்கணுமோ அமேசான் கவர் பேஜ் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த டெம்ப்ளேட்டோட எல்லா லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டில் இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் இருக்குல்ல, இந்த டைமென்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். இந்த பேஜ் ஃபுல்லாகவே இந்த அமேசான் புக் டெம்ப்ளேட் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது வரையும் மட்டும்தான் நம்ம புக் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இது பார்டர் எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸாக இதே மாதிரி நம்மளோட கவர் பேஜ் ஆல்ரெடி கூகுள் வச்சு ஜெனரேட் பண்ணியிருக்கோம்ல, அதையுமே இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம பர்ஃபெக்டாக கிராப் பண்ணி முடிச்சிட்டோம். இது கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. டிரான்ஸ்பரன்சியை ஒரு 50% கிட்ட கம்மி பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடில் தெரியுறது எல்லாமே நம்ம புக்கோட ஃப்ரண்ட் வியூவும், இந்த சைடில் தெரியுறது எல்லாமே நம்ம புக்கோட பேக் சைட் வியூவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த இமேஜ் எல்லாமே கிராப் ஆகுறதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சென்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட்டே கூட நம்ம ரிமூவ் பண்ணுறதா பண்ணிடலாம். இதை நான் டிரான்ஸ்பரன்சி அகைன் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இடத்துல டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டூலை செலக்ட் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டூலே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த பேஜ் ஃபுல்லாகிற மாதிரி ஒரு கிராப் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம புக்கோட ஃப்ரண்ட் வியூ ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். சேம் செட்டிங்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜியை பிடிஎஃப் பிரிண்ட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃப்ளாட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கொடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது அமேசானில் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அமேசானில் ஒரு கேடிபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம அமேசான் கேடிபியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்குள்ளே வந்துருக்கேன். இதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்களே கூட வெப்சைட்டில் போய் kdp.amazon.com வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜாயின் கேடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்னோட நேமை நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, ஜஸ்ட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கிற மெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி மட்டும் வரும். அந்த இடத்துல அந்த ஓடிபி அப்படியே காப்பி பண்ணி நீங்க ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேடிபி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடும். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்க ஓடிபி வெரிஃபை பண்ணோடனே இந்த மாதிரியான பேஜுக்கு வந்துருவீங்க. இந்த இடத்துல கிரியேட் டைட்டில் ஆர் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும். நம்மளோட புக்குக்கு பெஸ்ட்டான டைப் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல பேப்பர் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுதான் நிறைய கண்ட்ரியில நம்மளால ஆக்சஸ் பண்ணவும் முடியும். இந்த இடத்துல கிரியேட் பேப்பர் பேக்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம புக்கோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கேட்குது. இதையுமே நம்ம எதுவுமே மேனுவலாக ரெடி பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணி நம்ம புக்கோட டைட்டிலை மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளா அமேசான் கேடிபி ஃப்ரெண்ட்லி டைட்டில், சப்டைட்டில், கீவேர்ட்ஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம புக்கோட டைட்டில் வந்துருச்சா, அந்த புக் டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம புக்கோட சப்டைட்டில் காட்டுது, அதையுமே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல டோட்டல் பேஜ் 15 காட்டுது. ஆனால் நம்ம வெறும் 3 பேஜுக்கான புக்கு தான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் 3 கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஏதாவது சீரிஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான், அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆத்தர் நேம் கேட்குது, இந்த இடத்துல உங்களோட நேமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம புக்கோட டிஸ்கிரிப்ஷனும் ஏஐ வச்சு நம்ம ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஸ்கிரிப்ஷனும் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அந்த டிஸ்கிரிப்ஷனை அப்படியே ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுங்க. டேரெக்டாக இந்த மெத்தடில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இல்லை ஃபர்ஸ்ட் ஐ ஓன் காப்பிரைட்ஸ் அண்ட் ஹோல் நெசசரி பப்ளிஷ் ரைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நோ கொடுத்துருங்க. இதெல்லாம் எதுவுமே நம்ம புக்கு கிடையாது. பிரைமரி மார்க்கெட் பிளேஸ் Amazon.com இருக்கட்டும், இதில் எந்த வித சேஞ்சும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கேட்டகரி, உங்கள் புக்கு என்ன கேட்டகரியில் வருதோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சூஸ் கேட்டகரி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஓரளவு இந்த கிராஃப்ட்ஸ் ஓரளவு நம்ம புக்கு ரெலவெண்டாக இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப் கேட்டகரி கேட்குது. இந்த இடத்துல கலரிங் புக் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிடுங்க. இது கொடுத்து முடிச்சுட்டு அனதர் கேட்டகரி வேணாலும் மேக்ஸிமம் 3 கேட்டகரி உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். நான் சேவ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் உங்கள் புக்கோட கீவேர்ட்ஸ் கேட்குது. நம்ம இதையுமே ChatGPT தான் எடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம புக்கோட பேக் அண்ட் கீவேர்ட் கொடுத்துருச்சா, அதை அப்படியே காப்பி பண்ணி டேரெக்டாக இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் 2 கீவேர்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த செட்டிங்லாம் நீங்கள் எந்த வித சேஞ்சஸுமே பண்ண வேணாம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ இந்த இடத்துல கெட் யூ ஃப்ரீ கேடிபி ISBN ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல அசைன் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அசைன் கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாகவே உங்களோட ISBN அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம புக்கை என்ன ஃபார்மெட்ல பிரிண்ட் பண்ணணுமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கேட்குது. நம்மளோட பேப்பர் டைப் எப்படி இருக்கணும் அப்படிலாம் கேட்குது. நம்ம கலரிங் புக் செல் பண்றதுனால நமக்கு வந்து கலர் பிரிண்ட் எதுவுமே தேவை கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்டே கொடுக்கலாம். டிஃபால்ட்டா பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பரே கொடுக்குறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்க புக்கோட ட்ரிம் சைஸ் கேட்கும். உங்க புக்கு என்ன சைஸ்ல இருக்கோ அதை நீங்க கொடுக்கணும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம புக்கோட சைஸ் என்ன 8.5 x 11 தானே கொடுத்துருந்தோம், அதனால அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க புக்ல இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ்லாம் கேட்குது. உங்களுக்கு என்ன மேட் ஃபினிஷ்ல வேணுமா, கிளாசி ஃபினிஷ்ல வேணுமான்னு கேட்குது. நான் இந்த இடத்துல மேட் ஃபினிஷே கொடுக்குறேன், ஏன்னா இதான் கலர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மேனுஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அப்படின்னா உங்க புக்கை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி கேன்வால நம்மளோட புக்கை ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த புக்கு பேஜை மட்டும் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இது அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம புக்கை அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதோட கவர் இமேஜ் இந்த இடத்துல அப்லோடிய கவர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட கிளிக் பண்ணுங்க.
கவர் இமேஜ் நம்ம ஆல்ரெடி கேன்வால ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை ஓப்பன் கொடுத்துக்கலாம். நான் இந்த புக்கை அப்லோட் பண்ணுறப்ப மட்டும் மினிமமாக 24 பேஜ் ஆச்சும் புக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆச்சு. நான் ஆர்வ கோளாறுபட்டு வெறும் 3 பேஜ் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணது கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. அதனால அதே பேஜ் நான் திரும்ப காப்பி பண்ணி வேற ஒரு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அப்லோட் பண்ணோன்னே இப்போ அமேசான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அதோட கவர் பேஜும் இப்படி இருக்கு, கவர் பேஜையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த புக்கை ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குது. எஸ் மட்டும் செலக்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல லான்ச் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் லான்ச் ப்ரிவியூ மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட புக்கோட ப்ரிவியூ இப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல ரெட் கலர் மார்க் இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், பேலன்ஸ் எல்லாமே பார்டர் எல்லாம் கட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இது ஓகே தான். இதனால பெருசா நம்மளோட புக்ல எந்தவித அஃபெக்டும் ஆக போறது இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜும் கொடுத்து பார்க்கலாம். கவர் இமேஜ் இருக்கா, தமிழ் வியூ கொடுங்க. இதுதான் நம்ம புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ். இப்படி தான் நம்ம புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும். இந்த சைடு பிளாங்க் பேஜ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த டாட்குள்ள நம்ம புக் கவர் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம புக்கோட ஓகே ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் நம்மளோட புக் இருக்கும். இது எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போய்க்கலாம். இல்லை உங்க புக்ல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே அலோவ் பண்ணாது. இந்த இடத்துல அந்த இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, கரெக்டான ப்ராம்ப்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஜஸ்ட் இதை நீங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல அப்ரூவ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ரூவ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்க புக்கோட அப்ராக்சிமேட்டான பிரைஸ் வந்துடும். நம்ம புக்கை பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் வருதுன்னு இந்த இடத்துல காட்டுது. $2.84 கிட்ட காட்டுது. இதை நம்ம பே பண்ணணுமான்னு கேட்டோம்னா நம்மளாம் பே பண்ண வேணாம், அமேசானே பே பண்ணிப்பான். நமக்கு ஒரு புக்கு ஆர்டர் இருந்துச்சுன்னா அமேசானே இந்த புக்கை பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமர் அட்ரஸ்க்கே போய் டெலிவரி பண்ணிடுவான். அவனோட கமிஷன் சார்ஜஸ்லாம் போக பேலன்ஸ் இருக்கிற நம்மளோட ப்ராஃபிட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவான். இதுக்காக நம்ம ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ண வேணாம், நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் நம்மளோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட புக்கோட பிசிக்கல் காப்பி உங்களுக்கு வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் ப்ரூஃப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி வரும். ஆனா அதுக்கு நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல என்ன செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம புக்கோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல டோட்டலா இவ்வளோ ஆப்ஷன் காட்டுதுல, இந்த இடத்துல கொடுக்குற நம்ம ஒரே ஒரு செட்டிங்னால இத்தனை கண்ட்ரிக்கும் நம்மளோட புக்கை நம்மளால செல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் Amazon.comங்கிறது யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ், அடுத்து CAனா கனடா மார்க்கெட் பிளேஸ், அடுத்து JPனா ஜப்பான்ல நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். AUனா அரபிக் எமிகிரேஷன் இருக்குல்ல, இப்போ இந்த துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். இந்த மாதிரி இத்தனை கண்ட்ரிஸ்க்கு நம்மளோட புக்கை நம்மளால செல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபைனலா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம புக்கோட பிரைஸ் இந்த இடத்துல செட் பண்ணணும். நம்ம ஒரு புக்கை மினிமமா $5.68 மேல தான் செல் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுது. அப்பதான் அமேசானோட கமிஷன், பிரிண்டிங் காஸ்ட், பேக்கேஜிங் காஸ்ட்லாம் போக அவனுக்கு ப்ராஃபிட் வருங்கிறதுனால இந்த பிரைஸை கொடுத்துருக்கான். நான் ரீசனபிளா இந்த புக்கோட காஸ்ட்னு பார்த்தோம்னா ஒரு $8 கிட்ட வைக்கிறேன். $8 இந்த புக்கை செல் பண்ணனா இந்த இடத்துல ராயல்ட்டின்னு ஒரு அமௌண்ட் காட்டுதுல, இந்த அமௌண்ட் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு புக்கை செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு $100 கிட்ட ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது எல்லாமே நீங்க செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி அதோட வேல்யூவை எடுத்துக்கும். இந்த அக்கௌண்ட்ல இன்னும் பேமெண்ட் டீடைல்ஸ், டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால இந்த இடத்துல பெண்டிங் காட்டுது. நீங்க அதை எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால உங்க புக்கை பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சரி $1 கூட ஸ்பெண்ட் பண்ணாம உண்மையிலேயே இந்த மெத்தட் ஒர்க் ஆகுமா, இது நம்ம பப்ளிஷ் பண்ணா உண்மையிலேயே நமக்கு ஆர்டர் வருமாங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனா நமக்கு ஒரு ஆர்டர் கூட வராம வீடியோ போடக்கூடாதுன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த வீடியோ வந்திருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஜூன் 3ஆம் தேதி கிட்ட எனக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு, அதுவும் ஜப்பான்ல இருந்து. என்னோட ராயல்ட்டின்னு பார்த்தோம்னா $1.43 கிட்ட வந்திருக்கு. இந்த ஒரு ஆர்டர் வந்து நான் $1 கூட ஸ்பெண்ட் பண்ணாம ஆர்கானிக்கா இதுலயே வந்து ஆர்டர். இதுல இன்னுமே அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணோம்னா நிறைய பேர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை சேர்த்து நிறையவே ஆர்டரும் ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க உண்மையிலேயே இது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக் கொண்டுட்டு வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த டெம்ப்ளேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.